இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜெகதீஷ், என்ன உள்ள என்ன நடந்துச்சு? உனக்கு ஒரு குட் நியூஸ். உன் கனவு நிறைவேறிடுச்சு. போ. என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன் பாஸ் கூட நடக்க இருந்த லக்ஷ்மி நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுச்சு. நிஜமாவா? மித்ராவோட அப்பா அம்மா வந்து நிச்சயதார்த்தம் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? சத்தியமா இதான் உண்மை. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்களே வந்து லக்ஷ்மி எங்களுக்கு வேண்டாம், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஷாலினி. உண்மையிலேயே குட் நியூஸ் தான் இது. அந்த மித்ரா மட்டும் லக்ஷ்மி லைஃப்ல இருந்து ஒதுக்கிட்டானா என்னோட ரூட்ல எந்த தடங்களும் இருக்காது. லக்ஷ்மி எனக்கு மட்டும்தான். சரி சரி, அவங்க இன்னும் வீட்ல தான் இருக்காங்க. நான் போறேன், நீயும் கிளம்பிடு. லக்ஷ்மியோட ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல. அவளோடது ரொம்ப நல்ல ஜாதகம். யார் என்ன சொன்னாலும் சொன்ன முகூர்த்தத்துல லக்ஷ்மிக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். மித்ரா, ஆமாமா, உங்ககிட்ட லக்ஷ்மி உண்மையை சொல்லல. அவ நம்பிக்கையானவ இல்லைன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சு. உங்க மனசு சங்கடப்பட்டுச்சு. ஆனா அந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நான் தான் லக்ஷ்மி கிட்ட சத்தியம் வாங்கினேன். நீங்க வெளியே போன அன்னைக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? இப்ப அங்க நடந்த சண்டையை பத்தி யாருகிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். மம்மி டாடிக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல ஆண்டி. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்க முன்னாடி லக்ஷ்மி மௌனமா இருக்காளே தவிர பொய் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இல்லை. அந்த ஜெகதீஷ் என் மேல அட்டாக் பண்ணப்போ தான் உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாத்தினாமா லக்ஷ்மி. என் மேல உயிரே வச்சிருக்கிற நீங்க, டாடி, நான், நம்ம ஃபேமிலி எல்லாரும் லக்ஷ்மிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? இப்படிப்பட்ட ஒரு தேவதைய இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தி அவளை கஷ்டப்படுத்தலாம்? லக்ஷ்மி உங்ககிட்ட போய் சொல்லிட்டான்னு வருத்தப்பட போறீங்களா? இல்ல இன்னைக்கு உங்க பிள்ளைய நல்லபடியா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காளேன்னு சந்தோஷப்பட போறீங்களா? இதை எல்லாத்தையும் மறந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அவளை தண்டிக்க போறீங்களா? சொல்லுங்கம்மா. நான் இங்க நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன மன்னிச்சிருன்னு கேட்டேன்னா அது ரொம்ப சின்ன வார்த்தையா இருக்கும். ஆனா என்ன பண்றது, நான் என் பையன் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படி. அதனாலதான் என் பையன் விஷயத்துல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்ல வந்தது கூட நான் கேட்கல. முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆண்டி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி. இல்லம்மா லக்ஷ்மி, என் பக்கம் தப்பு இருக்கு.
அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். சொன்ன முகூர்த்தத்திலேயே உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். நீ மனசுல எதுவும் வச்சுக்காம, எனக்குள்ள இருக்கிற கோவத்தை பார்க்காம, என் புள்ள மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் பாரு. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வீட்டுக்கு வாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. மித்ரா, இந்த விஷயம் தெரிஞ்சதும் உங்க அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாடா. இதுதான் நடந்துச்சுன்னு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சாரி டாட். அப்ப நான் ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல. நான் மறுபடியும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்களும் அம்மாவும் இங்க வந்தது தெரிஞ்சது. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இனி நடக்க வேண்டியதை பார்க்கலாம். போலாங்க. ரெடி ஆயி எல்லாரும் சீக்கிரமா வந்துருங்க. ரொம்ப நல்லதுங்க. வாங்க போலாம். அம்மாடி லக்ஷ்மி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. இப்ப அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நடந்தது எல்லாமே நல்லதுக்குதாம்மா. நீங்களாம் போய் ரெடி ஆகுங்க. கொண்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே இந்த மெஹந்தியில அரிப்பு பவுடரை மிக்ஸ் பண்ணிருக்கேன். இது போட்ட உடனே கையெல்லாம். நீ கிளம்ப. சரி. பேபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் நான் பேச வேணாம்னு சொன்னல. லக்ஷ்மி, 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 லக்ஷ்மி. என்ன ஷாலினி? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்ல நீ இந்த மெஹந்தியை தான் போட்டுக்கணும்.